நமஸ்காரம். இன்னைக்கு கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெய் கேசரி எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? பார்க்கலாம். முதல்ல நெய் விட்டுக்கோங்க. முந்திரியை வறுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு தான் ரவை எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சமாக. அதையும் அந்த நெய் வானிலேயே பிரட்டிக்கோங்க. இது ஆல்ரெடி வறுத்த ரவை தான். திரும்பி நம்ம ஒரு வாட்டி நெய்யில் வறுத்தோன்னா இன்னும் வணக்க இருக்கும். வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கிறேன். திரும்பி ஒரு வாட்டி நான் பிரட்டிப்பேன் பாருங்க. திரும்பி இன்னொரு வாட்டியும் அதிலே வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு இப்போ 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதிலே கொஞ்சம் ஏலக்காய் தூள் போடுறேன். கேசரினாலே குங்குமப்பூ இல்லையா? குங்குமப்பூ அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கிறேன். நீங்கள் முன்னாடியே கூட தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுட்டு பண்ணலாம். இப்போது அந்த வறுத்து வச்சுருக்கிற ரவையும் அந்த கொதிச்ச தண்ணியிலே கலந்துக்கிறேன். குங்குமப்பூவும் போட்டாச்சு. அதுலேயே நம்ம இந்த வறுத்த ரவையும் கலந்தாச்சு. திருப்பி இன்னும் கொஞ்சம் போடுறேன். இன்னும் நல்லா கலராக வரும். முன்னாடியே நீங்கள் ஊற வச்சு போட்டீங்கன்னா அந்த கோல்டு கலரில் வரும். நான் இன்ஸ்டண்ட்டாக போடுவேன். கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும். இது எங்கள் ஆற்றுல சித்ரா பௌர்ணமிக்கு சத்யநாராயணருக்காக பண்ணது. இப்போது நான் சர்க்கரைக்கு பதிலாக கல்கண்டு இருக்கு இல்லையா? பெரிய கல்கண்டு அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கிறத போடுறேன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரை விட இது நல்லா இருக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க எப்படிமா நல்லா சுருளாக வருது பாருங்க. நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போது நெய் விடுறேன் பாருங்க. நெய் நல்லா விடுங்க. தாராளமாக விடுறேன். நல்லா நெய் தாராளமாக ஒட்டாமல் வரும் பாருங்க. நல்லா இருக்கா? சாப்பிடணும்னு தோன்றுறது பாருங்க. நல்ல வாசனை வருது. இங்கே எனக்கு பண்ணுறது குழந்தையெல்லாம் பக்கத்தில் இப்பயே வந்துட்டா கேசரி வாசனையை பார்த்து. நீ சொட்ட சொட்ட இருக்கு பாருங்க. இப்போ வறுத்து வச்ச முந்திரியெல்லாம் நான் சேர்த்துடுறேன். நல்லா வந்துருச்சு. திரும்பி மேலே கொஞ்சம் நெய் விட போகிறேன். அளவுதான். எல்லாம் ரெடி ஆகிடுது நைவேத்தியத்துக்கு. பாருங்க வந்தாச்சு. சூப்பராக வணக்கம் கேசரி ரெடி.